பொலிட்டிக்கல் ஐகான் ஆஃப் தமிழ்நாடு யார் என பிரபல நாளிதழ் நடத்திய சர்வேயில் முதலிடம் பிடித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலினை பின்னுக்கு தள்ளி 47% மக்களின் ஆதரவு பெற்று எதிர்க்கட்சித் தலைவர் முன்னிலை. கரூரில் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களின் இல்லங்களில் சிஆர்பிஎஃப் வீரர்களின் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள். அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் ஆனந்த், கொங்கு மெஸ் மணி, சக்தி மெஸ் கார்த்தி ஆகியோரது இல்லங்களில் சோதனை. செந்தில் பாலாஜியை சுற்றி வரும் அமலாக்கத்துறையின் சோதனையால் ஆட்டம் கண்டிருக்கிறது அறிவாலய வட்டாரம். அமைச்சர்களை சுற்றி வரும் அடுக்கடுக்கான ஊழல் வழக்குகளால் நிம்மதி இழந்து தவிக்கிறது ஸ்டாலின் மாடல் திமுக. கரூரில் அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் ஆனந்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியது. ED சோதனை நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய ஆவணங்களை சாக்குப்பையில் எடுத்துச் சென்ற அதிகாரி. சென்னை ஆழ்வார்பேட்டையில் வசித்து வரும் காசி என்பவரின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை. தமிழ்நாடு மின்வாரிய அலுவலகத்தில் அதிகாரியாக பணியாற்றி வரும் காசியின் வீட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் தற்போது அமலாக்கத்துறையினரும் சோதனை. சென்னை எழும்பூர் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். வெளிநாடுகளில் இருந்து மதுபானங்களை முறைகேடாக இறக்குமதி செய்து டாஸ்மாக் நிறுவனம் மூலம் விற்பனை செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து அமலாக்கத்துறை சோதனை. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் கிடங்கில் அமலாக்கத்துறையினர் சோதனை. திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களை தொடர்ந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகம், குடோன் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தப்படுவதால் திமுகவினர் கலக்கம். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள SNJ மதுபான ஆலை உரிமையாளருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. திமுகவினருக்கு மிகவும் நெருக்கமான நிறுவனத்திடம் சோதனை நடத்தப்படும் நிலையில் உடன்பிறப்புகள் அதிர்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே விடுதியில் தங்கியிருந்த பள்ளி மாணவியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பில்லாதது மீண்டும் நிரூபணம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏற்கனவே போக்சோ வழக்கில் சிக்கிய இளைஞர் கொடுத்த தொடர் மன உளைச்சலால் 14 வயது சிறுமி தூக்கிட்டு தற்கொலை. சம்பந்தப்பட்ட இளைஞர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுமியின் பெற்றோர் கதரும் கதறல் திராவிட மாடல் முதல்வருக்கு கேட்குமா என மக்கள் கேள்வி. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அருகே மருத்துவ உபகரண கடை உரிமையாளர் வேலை பார்க்கும் இளம் பெண்களிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக புகார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான அராஜகம் அதிகரித்து வரும் நிலையில் வழக்கம் போல் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் காவல்துறை. கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சர்டிஃபிகேட் தர முடியாது, நான் எப்பவுமே சொல்லுவேன், தர மாட்டேன், போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சார் அடுத்தவங்க சர்டிஃபிகேட் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாது, புரியுதா? நான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன், வேற மாதிரி இருக்கும், அது விருப்பப்படலை, புரியுதா? முடியாதுங்க, தர முடியாது. உங்களை என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கிடுங்க, பண்ண முடியாதுங்க. இப்போ சொல்லுங்க, நான் இப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க, தர மாட்டேன்னு அவர் சொல்லுதான்னு போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து போங்க. இன்ஸ்பெக்டர் நம்பர் தட்டுமா இல்லை எஸ்ஐ நம்பர் தட்டுமா? தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஆபாச படம் பதிவிறக்கம் செய்த 13,000 பேரை எச்சரித்திருப்பதாக நாடகமாடும் ஏவல்துறை. பாலியல் குற்றங்களை தடுத்து பெண்களை பாதுகாக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத ஸ்டாலின் அரசு விதவிதமாக விளம்பரம் மட்டும்தான் செய்வதாக மக்கள் விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் ஆண் நண்பரை வெட்டி கொலை செய்த பெண் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடக்காத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே தோட்டத்தில் இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம்.
ஸ்டாலின் ஆட்சியில் கூலிப்படைகள் அதிகரித்திருப்பதால் யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. சேலத்தில் திருமணம் செய்து கொள்ள கூறிய ஆசிரியையை மயக்க ஊசி கொடுத்து கொடூரமாக கொலை செய்த காதலன் 2 பெண் கூட்டாளிகளுடன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்கள் இடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பகுதியில் மனைவியை கணவனே கழுத்தறுத்து கொலை செய்த அவலம் அரங்கேறியிருக்கிறது. ஐயம்பேட்டை காவல் நிலையத்திற்கு 3 மாதத்திற்கு மேலாக ஆய்வாளர் பணியமர்த்தப்படாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக மக்கள் விமர்சனம். மயிலாடுதுறை மாவட்டம் மதுராநகர் பகுதியில் மூதாட்டியை 15 இடங்களில் கத்தியால் குத்தி பொறியியல் பட்டதாரி வெறிச்செயல். ஸ்டாலின் ஆட்சியில் பட்டதாரி இளைஞர்களே இத்தகைய வெறிச்செயலில் ஈடுபடும் அளவிற்கு தமிழகம் சீரழிந்திருப்பதாக மக்கள் வேதனை. கோவை மத்தம்பாளையம் அருகே 2 கிலோ கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் திரும்பும் திசையெல்லாம் கஞ்சா தங்கு தடையின்றி கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் 8 சவரன் தங்க நகை கொள்ளை. அப்பா என வெக்கமின்றி விளம்பரம் செய்பவர்களின் ஆட்சியில் குழந்தை முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை என மக்கள் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை தள்ளிச் சென்ற பள்ளி மாணவர்கள். எழுதாத பேனாவுக்கு சிலை அமைக்க காட்டும் ஆர்வத்தை புதிய பேருந்துகளை வாங்கவும் காட்ட வேண்டும் என்று விடியா அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு செல்ல நேரடி பேருந்து சேவை இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதி. தென் மாவட்டங்களிலிருந்து வரும் பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக விலை கொடுத்து டாக்ஸி உள்ளிட்ட வாகனங்களில் காஞ்சிபுரத்திற்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. கோயம்பேட்டில் இறங்கினாலும் அவஸ்தை, கேளாப்பாக்கத்தில் எங்கே பஸ் நிற்கிது, எத்தனை ரவுண்டு வர முடியுது. எங்களுக்கு வயசானவங்கள எதுக்கு நாங்கள் வர வச்சோங்களா ஆட்சிக்கு? இதெல்லாம் உங்களை மகளிர் பஸ் இலவசம் கேட்டோமா? எதுக்கு நீங்கள் இலவச பஸ் விட்டீங்கன்னு தான் நான் கேட்குறேன். முடியாதவங்களுக்கு 55 வயசுக்கு மேலே ஃப்ரீயாக விடுறது சகஜம். அதனால என்ன யூஸ் ஆகுது? ஒரு கேளாம்பாக்கத்தில் 4 மணி நேரமாக தேடுறோம், இன்னும் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது, பஸ் எங்கே போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் என்னத்துக்கு? எங்கள் வழியை நினச்சி பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே பேருந்து வசதி கேட்டு போராடிய பொதுமக்களை ஆபாசமாக பேசி மிரட்டிய திமுக ரவுடிகள். ஸ்டாலினின் விடியல் விளம்பரத்தை நம்பி வாக்களித்த தங்களுக்கு ஏமாற்றமும் மிரட்டலுமே மிஞ்சியது என மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் சாலையோரம் கொட்டப்பட்ட அவலம். கிலோ தக்காளி 4 முதல் 10 ரூபாய் வரை விற்பனையாவதால் தக்காளி பறிக்கும் கூலி கூட கிடைப்பதில்லை என விவசாயிகள் ஆதங்கம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 4 மாதமாக குடிநீர் வராததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் வழக்கு போட்டு விடுவேன் என்று மிரட்டி அராஜகத்தில் ஈடுபட்ட விடியா அரசின் கேபிள் துறை. மக்களின் வரிப்பணத்தில் இருந்து ஊதியம் பெற்றுக்கொண்டு அவர்களை மிரட்டி அடிபணிய வைப்பதுதான் திராவிட மாடல் அரசின் லட்சணமா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு திருவள்ளுவர் நகரில்
வெறிநாய் கடித்ததில் 5 பேர் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. தலைநகர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தினந்தோறும் ஏராளமானோர் நாய்க்கடியால் பாதிக்கப்படும் நிலையில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா அரசின் அதிகாரிகள். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நபரை ஆன்லைன் வாயிலாக மிரட்டி சுமார் 71 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்த குஜராத் வாலிபர்கள் 2 சிக்கினர். சைபர் குற்றங்களை தடுக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை திணறி வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். தமிழகத்தில் பொதுத் தேர்வு தொடங்கியுள்ள நிலையில் அருகே இருக்கும் தேர்வு மையத்தில் பணியமர்த்தாமல் வெகு தொலைவில் இருக்கும் மையங்களுக்கு பணியமர்த்தி ஆசிரியர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. அந்தந்த கல்வி மாவட்டங்களில் 15 கிலோமீட்டர் தொலைவிற்குள் பணியமர்த்துவது வாடிக்கையாக இருந்த நிலையில் ஸ்டாலின் அரசு பழிவாங்கும் நோக்கோடு அலைக்கழிப்பதாக ஆசிரியர்கள் வேதனை. கடலூர் மாவட்டத்தில் நகராட்சி மாநகராட்சியுடன் இணையும் கிராமங்களுக்கான சொத்து வழிகாட்டி மதிப்பை 2 மடங்கு உயர்த்தி அதற்கேற்ப பத்திரப்பதிவுக்கு தொகை வசூலிக்கப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நகராட்சி மற்றும் மாநகராட்சியுடன் கிராமங்களை இணைக்கக்கூடாது என மக்கள் போராடி வரும் நிலையில் அதை ஸ்டாலின் அரசு கிஞ்சித்தும் மதிக்கவில்லை என மக்கள் ஆத்திரம். கரூர் மாவட்டம் மேட்டு மகாதானபுரத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 10 மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்களுக்கு தரமான உணவு கூட கொடுப்பதில்லை என பெற்றோர்கள் வேதனை. சென்னையில் மக்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற நிதியின்றி தவிக்கும் மாநகராட்சி நிர்வாகம் அண்ணா நகரில் உள்ள டவர் பூங்காவை மேம்படுத்துவதற்காக 30 கோடி நிதி ஒதுக்கியுள்ளது. சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது. மாநகராட்சி பள்ளிகள் அடிப்படை வசதியின்றி தவிக்கிறது. அதை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி முடிவதற்குள் கமிஷன் பார்க்கவே இப்படி ஊதாரித்தனமாக செலவு செய்வதாக மக்கள் விமர்சனம். மாசி மாதத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அம்மன் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற பிரம்மோற்சவ திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் பொருட்களுக்கு வரி விதித்த அமெரிக்க அரசுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க பொருட்களுக்கு 25% வரி விதித்த சீனா. உலகத் தலைவர் என பெருமை பேசும் மைனாரிட்டி பாஜக அரசோ டெஸ்லா நிறுவனத்தின் கார்களுக்கு 15% வரி போதுமானது என முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் அவலம். அமெரிக்காவில் தெலங்கானாவைச் சேர்ந்த மாணவன் குண்டு காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மைனாரிட்டி பாஜகவினர் நாடு நாடாக சுற்றி கொண்டிருக்கையில் வெளிநாடுகளில் இந்தியர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே உள்ளது என மக்கள் வேதனை. பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் பிரணாய் வெற்றி. தொடக்கச் சுற்றில் சீன தைபேவை சேர்ந்த வாங்கை வீழ்த்தினார்.